ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல கியூட்டான அனிமே இஃப் இட்ஸ் ஃபார் மை டாட்டர் ஐட் ஈவன் டிஃபீட்டட் டீமன் லார்டோட எபிசோட் 11 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். நம்மளோட லட்டினா இப்போ அவளோட ஸ்கூல்ல நின்னுக்கிட்டு எப்படிரா உள்ள போறது, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் பின்னாடி க்ளோவி வந்துட்டு நீ வந்துட்டியா, நீ இல்லாம நான் எவ்வளவு லோன்லியா தெரியுமா ஃபீல் பண்ணேன், பட் என்கிட்ட இந்த செயின் இருந்துச்சுன்னு சொல்லி காமிக்கும் போதுதான் நம்ம லட்டினாக்கு ஞாபகம் வருது இது இவளோட உடைஞ்சு போன ஹார்ன்ஸ். உடனே இதை தெரிஞ்சுக்கிட்ட க்ளோவி உடனே சொல்றா, இங்க பாரு, நீ போனதுக்கு அப்புறமா நான் ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்துலதான் இந்த ஹார்னை வச்சு என்ன பண்றதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது ரூடி வந்துட்டு, இங்க பாரு, என் அப்பாவோட டூல்ஸ் கொஞ்சம் என்கிட்ட இருக்கு, அதை வச்சு நான் உனக்கு ஏதாச்சும் ஒரு ஆர்னமெண்ட் இதுல பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவன் தான் இந்த செயினை மேக் பண்ணி தந்தான்னு சொல்லிட்டு இவ சொல்லும் போது இவங்க ரெண்டு பேருக்குமே ஜாலியா ஆயிடுது. வாவ், நீ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளாஸ் ரூம்குள்ள போறாங்க. அந்த சமயத்துலதான் சில்வியா உள்ள வந்து, உன்னோட ட்ரிப் எல்லாம் எப்படி போச்சு? இங்க எல்லாருமே நார்மலா தான் இருந்துச்சு, சோ நாங்க கதை சொல்றதுக்கு ஒன்னும் கிடையாது, அதனால நீ உன்னோட அட்வென்ச்சர் ஃபுல்லா சொல்லுன்னு சொல்றாங்க. அப்பதான் இவ ஒரு ஸ்டோரிய சொல்றா, இங்க பாரு, நாங்க ஒரு மவுண்டன் பகுதியில வந்துட்டு இருக்கும் போது எனக்கு யாரோ ஒருத்தவங்க இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த சமயத்துலதான் இந்த விஷயத்த நான் டேல் கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது நம்மளோட டேல் என்ன பண்றா, உனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா கண்டிப்பா பேண்டேட்ஸா தான் இருக்கும், ஏன்னா பின்னாடி மர்ச்சன்ட்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவன் ஷோ ஆஃப் பண்றதுக்காக ஒரு பெரிய பள்ளத்தை கிரியேட் பண்ணி அங்க இருந்த எல்லாருமே அவன் பள்ளத்துல விழ வச்சிடுறாங்க. மிஞ்சி இருந்த ரெண்டு பேரும் இவனை பார்த்த உடனே பயந்து போயிட்டு அவங்களே அந்த பள்ளத்துல விழுந்துடுறாங்க. சோ இந்த கதையை கேட்ட உடனே சில்வியா செம்ம எக்ஸைட் ஆகுறா. வாவ், நீ பேண்டேட்ஸ் எல்லாம் பாத்தியா, செம்ம சூப்பர் போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் இதை கேட்ட க்ளோவி, இங்க பாருப்பா, எனக்கு ஸ்டில் பயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் நம்ம லட்டினா என்ன பண்றா, அவங்க ரெண்டு பேருக்கும் கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஜுவல்லரி பாக்ஸ் கிஃப்டா கொடுக்கறா. இது இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவே பிடிச்சிருது. அண்ட் இதே மாதிரி நான் எனக்கும் வச்சிருக்கேன், சோ நம்ம மூணு பேரும் மேட்சிங்கா இருப்போம்னு சொல்றாங்க. அந்த சமயத்துலதான் இவளோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்துட்டு இருக்கும் போது எல்லாரும், ரூடி இங்க பாரு, லட்டினா வந்துட்டான்னு சொன்ன உடனே இவளை பார்த்துட்டு ரூடி செம்மையா ஷை ஆகுறா. வா, இவ வந்துட்டாளான்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு, லட்டினா நீ வந்துட்டியா, என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னும் போதுதான் உள்ள டீச்சர் வந்துடுறாங்க. சரி, நான் அப்புறமா உன் கதையை கேட்கறேன்னு சொல்லிட்டு இவ சேடாவே தனியா போயிட்டு அவன் பெஞ்ச்ல உக்காந்துக்கிறாங்க. அட் த சேம் டைம் பார்ல என்ன நடக்குதுன்னா, நம்மளோட ஹீரோ ஆஸ் யூஷுவல் தன்னோட பொண்ணை பத்தி, அவ எவ்வளவு கியூட்டா இருந்தா, நான் அவகிட்ட ஷோ ஆஃப் எல்லாம் பண்ண தெரியுமா பேண்டேட்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லி பேசும்போது எனக்கு இவனை திட்டுறாரு. ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படியா பண்ணுவேன்னும் போதுதான் உள்ள இருந்து ரீட்டா வந்து, இங்க பாரு, எனக்கு லட்டினா இந்த சாம கிஃப்டா கொடுத்தா, இது எதுக்காகன்னு சொல்லி கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோ சொல்றான், இது ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ற ஒரு சாம் தான், இது மூலியமா உங்களுக்கு பிறக்க போற குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாவே பிறக்கும், நானும் டெக்னிக்கலி ஒரு பிரீஸ்ட் தானே, சோ நான் தான் பிரேயர்ஸ் பண்ணனும் போது இவங்க அதை கேட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. இந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த யோசிக்கிறான். ஜோசப்போட குழந்தை ரொம்பவே அட்டகாசம் பண்ணுச்சு, ஜோசப்பை இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, சோ கெனத் நீயும் ஒரு ஃபாதரா ஆக போறன்னும் போது உனக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, சோ உஷாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி விடுறாங்க. சோ இந்த சமயத்துலதான் நம்மளோட லட்டினா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கா. எல்லாருக்குமே அவங்களோட ஃபுட்ஸ் ரொம்பவே பிடிக்குது. அந்த சமயத்துலதான் ரூடி கழுத்துலயும் க்ளோவி போட்டிருந்த சேம் செயின் இருக்கிறத இவ பாக்குறா. என்னோட ஹார்ன்ஸ் எதுக்கு நீ மாட்டி வச்சிருக்கன்னு சொல்லி இவ கேட்கும் போதுதான் ரூடி சொல்றா, ஏன் நான் வச்சிருக்க கூடாதா, நானும் தான் உன்னை மிஸ் பண்ண, அதனாலதான் இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இத பார்த்த க்ளோவி சொல்றா, அட பாவி, அப்ப எனக்கு மட்டும் அந்த செயினை மேக் பண்ணலையா, மீதி இருந்ததை உனக்கும் மேக் பண்ணிக்கிட்டியா அப்படின்னும் போதுதான் ரூடி சொல்றாங்க, பாரு, இருக்கிறதுலே பெஸ்ட் பீஸ் நான் உனக்கு கொடுத்தேன், இந்த சின்ன பீஸ் நான் எடுத்தேன், என்ன குறைஞ்சா போயிடுவீங்கன்னும் போது நம்மளோட லட்டினா சொல்றா, இங்க பாரு, இப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது, இது எனக்கு ரொம்ப க்ரோஸா ஃபீல் ஆகுது, என் ஹார்ன்ஸ் எதுக்கு நீ வச்சிருக்க போற, அதுக்கு என்ன ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லி இவ கேட்கும் போதுதான் நம்மளோட ரூடி சொல்றான், இது ரொம்ப ரேர், அதனாலதான் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருக்க இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க, இப்படிப்பட்ட அப்பட்டமான பொய்ய யாருடா நம்புவான்னும் போது நம்ம லட்டினா அதை நம்புறோம். ஆமால, டீமன்ஸோட ஹார்ன்ஸ் எல்லாம் ரொம்ப ரேர் தான், சரி ஓகே நீ வச்சுக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்கூல் முடிஞ்சு நம்மளோட லட்டினா, க்ளோவி, சில்வியா மூணு பேரும் போய்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற கேட்ஸ இவ பாக்குற, கேட்ஸ் கூட விளையாடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா அதுங்க என் கூட விளையாடவே மாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னும் போதுதான் அங்க இருக்கவங்க சொல்றாங்க, நைட் டைம்ல இந்த கேட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும், சோ அந்த டைம்ல நீ போன அப்படின்னா அதுங்களை பெட் பண்றதுக்கு உனக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்க. லட்டினா என்ன பண்றானா, அவ வீட்டுக்கு போனதும் அங்க இருக்கிற எல்லா சோர்ஸும் பண்ணிக்கிட்டு இவ பூனைகள் எல்லாம் வரைஞ்சுக்கிட்டு இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. வேலை செய்யும் போதும் கொஞ்சம் ஆப்சென்ட் மைண்டடாவே இருக்கா. அங்க இருந்த கஸ்டமர்ஸ் கூட என்னடா ஆச்சு நம்மளோட லட்டினாக்கான்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் நம்மளோட ஹீரோ, உனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்றேன்னு சொன்னலன்னு சொல்லிட்டு இவன் கேட்ட உடனே லட்டினா சொல்றா, இங்க பாருங்களேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்ஸ் எல்லாம் காமிச்சாங்க, கேட்ஸ் என்கிட்ட யூசுவலா
விளையாடவே விளையாடுது. பட் அந்த கேட்ஸ் எல்லாம் நைட் சமயத்துலதான் அந்த இடத்துல இருக்குமா. ஆனா நான் தான் நைட்டு வெளியில போக கூடாதுல்ல, அதான் எனக்கு கொஞ்சம் சேடா இருக்குன்னு சொல்லும் போது நம்மளோட ஹீரோ மனசுல நினைச்சிட்டு இருக்கா, ஓகே இப்ப நான் என் பொண்ணு கிட்ட அந்த கேட்ஸ நைட்டு நான் உனக்கு கூட்டி போய் காமிக்கிறேன்னு சொன்னா உடனே என்ன கட்டி புடிச்சுக்கிட்டு இங்க இருக்கிற மத்த எல்லாருக்கும் செம்ம ஜெலஸ் ஆகும். இத பார்க்கவே செம்மையா இருக்கும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது நம்மளோட லட்டினா ஆல்ரெடி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவ ஜில்வெஸ்டர் கிட்ட போயிட்டு அவரோட ஃபுட் எல்லாம் வச்ச உடனே அவரு சொல்றாரு, உனக்கு கேட்ஸ் தான் ப்ராப்ளமா, பிரச்சனை இல்ல, என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட் ஒருத்தவன் இருக்கான், அவனோட கடைகள்ல நிறைய கேட்ஸ் வச்சிருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் வெஸ்டர்ன் வேர்ல்டுல இருந்து வந்ததுனால அவன் பார்க்கவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பான், அண்ட் அவனோட நேம் தான் கோஜோ அப்படின்றாரு. எஸ், தி ஹானர்ட் ஒன். பட் டோன்ட் வரி கைஸ், அது நம்ம கோஜோ கிடையாது. இது நமக்கு மட்டும் இல்லங்க, இதை கேட்டுட்டு இருந்த டேலுக்குமே செம்ம சேட் ஆகுது. என் பொண்ணு கிட்ட நான் தான் கெத்துன்னு காமிக்கலாம்னு பார்த்தா இந்த ஜில்வெஸ்டர் இருக்கானேன்னு சொல்லிட்டு காண்ட் ஆகுறாங்க. அந்த சமயத்துலதான் கெனத் வந்துட்டு என்னடா யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல அவர் சொன்ன அந்த கோஜோன்ற நேம் இதுக்கு முன்னாடி என் கிராண்ட்பா இறந்து போகும்போது இவர் வந்தாருன்னு நினைக்கிறேன், நான் பாத்திருக்கேனா இல்லன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இவன் லட்டினாவை கூப்பிட்டுக்கிட்டு அவரோட கடைக்கு போறாங்க. அங்க போன உடனே இவங்களை வெல்கம் பண்ணிட்டு நான் தான் டேல் ரேக்கின்னு இவன் சொன்ன உடனே என்னது நீயான்னு சொல்லி இவர் யோசிக்க உடனே நம்ம ஹீரோ போயிட்டு எங்க கிராண்ட்மா உங்களுக்கு என்ன தொல்லை கொடுத்திருந்தாலும் சரி அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அண்ட் நம்ம லட்டினா ஜாலியா அங்க இருக்கிற கேட்ஸ புடிச்சு எப்படியாச்சும் விளையாட முடியுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோ சொல்றான், உங்ககிட்ட இருக்க அந்த பைப் என் கிராண்ட்மாவும் வச்சிருக்காங்க, நீங்க தான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல உன்னோட தாத்தாக்கு நான் நிறைய இந்த மாதிரி கொடுத்திருக்கேன், ஆனா அதுல டிராகன் இருக்குன்னு சொல்றியே, அந்த மாதிரிலாம் நான் வச்சது இல்லன்னு சொல்லும் போதுதான் நம்மளோட லட்டினா அங்க வந்து சொல்றா, இங்க பாருங்க கிராண்ட்மா அது யார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க, கிராண்ட்பா தான் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா செஞ்சு அதை கொடுத்தாங்களாம், அவரு ரொம்ப டேலண்டட் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவ திருப்பி பூனைகளோட விளையாடவே கிளம்பிட்டாங்க. அந்த சமயத்துலதான் இங்க இருக்கிற கோஜோ சொல்றாரு, இங்க பாரு நான் வெளியூர்ல இருந்து இங்க வந்து செட்டில் ஆன ஆள் தான், என்னோட ஊர்ல சைல்டு மொர்டாலிட்டி ரேட் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு, குழந்தை பிறக்கிறதே ரொம்ப ரேரா இருந்துச்சு, அதனால ஹெல்த்தியா பிறக்கிற குழந்தைங்களுக்கு நாங்க ஒரு விழா ஒண்ணு செலிப்ரேட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரெஸ் ஒண்ணு மேக் பண்ணுவோம், அதை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுமே ஓகே சொல்லிடுறான். ஆனா இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான பொருள்லாம் நான் வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல, அவகிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குன்னும் போது இவங்க உடனே எடுத்துட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸ காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே இது நல்லாதான் இருக்கு, ஆனா என் பொண்ணுக்கு இந்த பிரைட்டான கலர்ஸ் எல்லாம் பிடிக்காது, நல்லா இருக்காது, அவளுக்கு எப்பவுமே அவகிட்ட இருக்கிறது அவளுக்கு சூட்டபிளா கியூட்டா இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் தான் நான் வாங்குவேன்னு சொல்லும் போது இங்க இருக்கிற கோஜோ இல்ல பிரைட் கலர்ஸ் அவளுக்கு செட் ஆகும்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஃபைட்டே வந்துருது. கடைசியில இந்த ட்ரெஸ் நம்ம லட்டினாக்கு போட்டு விட்டுடுறாங்க. போட்டுட்டு வந்து பார்த்தா அது ஜாப்பனீஸ் யுகாட்டாங்க. இத பார்த்த உடனே டேலுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு, என் பொண்ணு அழகா இருக்கான்னு சொன்ன உடனே வேற வழியே இல்லாம இந்த எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ் அவன் வாங்கிடுறான். நெக்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாரும் முன்னாடி இந்த ட்ரெஸ் போட்டு நிக்கும் போது வாவ் இது ரொம்பவே சூப்பரா இருக்கு, நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இவள பிரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் ரீட்டா கூட வாவ் இவ அழகா இருக்கா, சில்ட்ரன் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே வளர்ந்துருவாங்க போல இருக்குன்னு சொல்லி இவ நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் நம்மளோட டேல் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. கோஜோ சொல்லிருப்பாரு, இன்னும் 10 வருஷத்துல இதே மாதிரியான செரிமோனி நீ அவளோட குழந்தைக்கு பண்ற மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு இவரு சொன்னதை இவ நினைச்சு பாத்துட்டு இருக்கா. அப்ப இன்னும் 10 வருஷத்துல இவ grown up ஆயிடுவாளா, என் குட்டி குழந்தையாவே இருக்க மாட்டாளான்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இவனோட ஹோம் டவுனான டீத்ரோல இருக்க ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் இருக்காங்களே, அவங்க ஹெட்டோட குழந்தை அந்த குட்டி ஃபாக்ஸ் மாதிரி லட்டினா கூட விளையாடிக்கிட்டே இருந்தாங்கல்ல, அவன் என்ன பண்றானா, இங்க பாருங்க நான் லட்டினாவோட பிளேஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு தன்னோட ஃபாதர் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவர் வாழை வச்சுக்கிட்டு அவனை அடிச்சு துரத்துக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் ஒண்ணும் அங்க போக தேவையில்ல, உனக்கு ஃபர்ஸ்ட் வழி தெரியுமா, அவகிட்ட போயிட்டு நீ என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த குட்டி ஃபாக்ஸ் கேட்கவே இல்ல, நான் லட்டினா கிட்ட தான் போவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அனிமே சாங்ஸ் தமிழ். பை गाइस.